இல்ல 2016ஆம் ஆண்டு இதே மாதிரிதான் திமுக ஜெயிக்கும் அப்படின்னு எல்லா எக்ஸிட் போலும் சொன்னாங்க எக்ஸெப்ட் ஒன். ஆக்சிஸ் மை இந்தியா மட்டும்தான் இல்ல அப்படின்னாங்க. அப்படியே உல்டாவா ஷபீர் சொல்லிட்டாரு. அதாவது 2016ல எல்லாருமே திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னப்ப அதிமுக தான் ஜெயிக்கும்னு சொன்ன ஒரே சர்வே ஆக்சிஸ் மை இந்தியா சர்வே தான். அவ்வளவு துல்லியமா சர்வே கொடுக்குறவங்க அவங்க விஜய்க்கு கொடுத்துட்டாங்க. அவங்க எவ்வளவு துல்லியமா கொடுத்தாங்கன்னா அண்ணா திமுக கூட்டணி 101 இடங்கள் தான் வரும், திமுக கூட்டணி 140 இடங்கள் வரும், அப்ப திமுக தான் ஆட்சியை கைப்பற்றும் அப்படின்னு ஒரு கணிச்சாரு. ஆனா அப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னா அண்ணா திமுக கூட்டணி 134 இடங்கள் ஆட்சியை கைப்பற்றிட்டாங்க, திமுக கூட்டணி 98 இடங்கள், ஒரு வலுவான எதிர்கட்சியா வந்தாங்க. 8 இடங்கள் வரைக்கும் மக்கள் நல கூட்டணி பெறும்னு சொல்லியிருந்தாங்க. ஆமா, ஆனா அவங்க ஒண்ணுமே பெறல, 0. இப்போ இதுதான் அவங்க 2016ல இருந்து நம்ம இதுதான் 2016ல தமிழ்நாடு தப்பா கணிச்சிருக்காங்க. அதே மாதிரி 2024 சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தல் தப்பா கணிச்சிருக்காங்க. அதற்கு அப்புறம் நடந்த 2025 பீகார் தேர்தல் அது எவ்வளவு பரபரப்பா எவ்வளவு உன்னிப்பா எல்லாரும் பார்த்தாங்க. அந்த தேர்தலில் அவ்வளோ தப்பா கணிச்சிருக்காங்க. இப்போ தொடர்ந்து அவங்க தப்பா கணிச்சிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் நிச்சயமா அவங்க தப்பா கணிச்சிருக்காங்க.